என்னுடைய இயக்குனர் சார் முன்னாடி உட்கார சொல்லுவாங்க. இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் அப்பாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி எனக்கு கூப்பிடும் போதே இயக்குனர் சொன்னது என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் அந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஒன்றே டேட் லைட்டில் நடுவில் சொல்லி என்னை மட்டும் கோபப்படுத்திடுறாங்க அப்படின்றது. எனக்கு வந்து அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அருவி நடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் வந்து எங்களை வந்து கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த இயக்குநருக்குள்ள நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமயம் வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன், பரியர் பெருமாள் பார்த்தேன். பரியர் பெருமாள் படம் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படின்னு பார்க்கலாம். தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பவுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போனே அவர் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே முதல் ரோலை வந்து இப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்டவர். அதே மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி முறை கேரக்டர் அவருமே இங்கே உட்காந்துருக்கு. ஒரு படத்துக்கு நான் நடிக்கணுங்கிற ஆசை. ஏன்னா இது வந்து இவங்க பெரிய இயக்குநர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெருசாக உதவி அதெல்லாம் இல்லை. சமூகத்துக்காக எப்பயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குநர்களோட பயணிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்படிப்பட்ட இயக்குநர்களாக இருக்காங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சா வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கோச் வந்து ரைடு உள்ளே வர மாட்டேங்கிறாப்புல, ஒரு நாள் இப்படி வாங்கினேன் ரைடு வந்து பாருங்கன்னாங்க. உள்ளே போனால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ரியல் பிளேயர் சொல்லலாம். அவ்வளோ நல்ல நல்ல பசங்க. விக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில். வெளியில் கோச்சாங்கிட்ட அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்கிறது உள்ள பிரமிக்கத்தக்க உழைப்பு. அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எந்த அப்பாக்களெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 100% பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்ம வளர்த்துறாங்க. அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு நாள் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடும் தெரியாது. நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா தான் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு கனவு சொல்லிட்டு எங்கே கூடி வந்துடுவோம். அப்படிங்கிறது சென்னைக்கு வந்து நான் தான் வந்து நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான். அப்படி வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ஜெயிச்சிருமா எனக்கு உருப்பிடுமா அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும், அவர் பக்கத்தில் நானும் நடித்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை தாண்டி லால் சார் கூட நடித்தது, அமீர் சார் கூட நடித்தது, இப்படி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரஜிஷா அவங்க இப்படி அனுப்பாம அவங்க எல்லாரோடையும் நடித்த ஒவ்வொரு மூமெண்ட் வந்து அவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட் எனக்கு. அதேமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ பிரமாதமான உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருந்ததுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் 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 எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் நன்றி பத்தாது. நன்றி மாரி சார். மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சார். நன்றி. Thank you so much, sir. We request to stay back. 5 stars and சார் அவர்களே என்னோட வேடிக்கை வைக்கிறோம். டோட்டலாக இந்த படத்தோட முதல் ப்ரொமோஷன் ஐடியாவே மாற்றினது கவிதன் தான். அதிகம் பெருமாள் நம்ம ஞாபகம் நான் டிசைன் பண்ணி பார்த்து போர் சொல்லி ரஞ்சித்தனமாக சொன்னார், இது ஒர்க் அவுட்டே அவ்வளோடா படத்தோட குவாலிட்டியே வரலடா டிசைன்லன்னு சொல்லி. அப்போ தான் கவினிட்ட போனோம். அன்னையிலேருந்து என்னோட படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்ததுலேருந்து என் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறது கபிலன் தான். கபிலனோட ஒர்க் எனக்கு அவன் பண்ணுறது ரசித்து பண்ணுவான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா நமக்கு இப்படி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ் கபிலன். Can we have the momentum and the work, please? கபிலன் பேசுவான்னு சொல்லு.
பேசுவார் சொல்லுங்க. கபிலன் பேசுவார். அடுத்து கபிலன் நமக்காக பேச போறாரு. பைசன்றது சீனாவோட 5வது படம். லைக் எவ்ரி படம் மாதிரியே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரஞ்சித் அவங்களோட தொடர்ந்து வந்துருக்கோம். அண்ட் லைக் எவ்ரி ஒன் ஹேர் நான் அந்த படத்துக்கு ரொம்ப இஷ்டம். தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் நீங்க பேசுறீங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதானே சார்? இல்லை, ஸ்பாட்டில் தான் கற்றுவோம் பேசுகிறேன். ஆனால் ரஞ்சனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கற்றுதில்லை. நானே ஆஃப் ஆகிட்டு தான் பார்த்துக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா எழில் வந்து எனக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பழக்கம். என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோட பிளாக் பாயோட கதைகளை படிச்சுட்டு நமக்கு அண்ணன் தேடி சந்தித்த தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த வாசிப்பை என்னோட கதைகளை படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கண்டுபிடிச்சி பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில். அன்றைக்கி நான் ஒரு டைரக்டர் ஆகுவேன், நான் ஒரு பெருசாக வருவேன்னு நம்பி அண்ணனே பின்னாடி சுற்றிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு என்னை வரணும்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார் பண்ணலாம் டாடா பண்ணுறாங்க போய் சந்தோஷமாக இருந்துச்சு. பட் டாடாவும் பார்க்கல, நான் ஸ்டாரும் பார்க்கல அந்த டைத்தில். இப்போ பைசன் போகலான்னு சொல்லும்போது எழில் தான் சூஸ் பண்ணிட்டேன். வாழைக்கே சூஸ் பண்ணேன், வாழையில் பண்ண முடியல. பட் எழில் தான் பைசன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு நான் சொன்னேன் எழில் பண்ணுறாங்க பண்ணிடுவாங்களான்னு கேட்டார். அவன் பண்ணிடுவானா, என்னை பற்றி ஒரு நல்லாவே தெரியும்னு சொன்னேன். நிச்சயமாக அந்த படம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நிறைய க்ரௌடு, கபடி, ஸ்போர்ட்ஸு, இப்போ என்னோடய டென்ஷன் இதெல்லாம் தாக்கி பிடிச்சி டோட்டலாகவே நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவனுடைய டீம் சார்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாரு. செம ஒர்க்குன்னு பாரு, அந்த ஃபோட்டோ கண்டித்தர மாதிரியே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்க வேண்டியதான் இனியும் 24 மணி நேரம் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பான். பெரிய ஒர்க்கு நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் இனியாலும் அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த படம். பட் அவன் எனக்கு கொடுத்தது இந்த படத்தோட குவாலிட்டி, படத்தோட விஷயம். நிச்சயமாக இந்த படம் எனக்கு அவர் கூப்பிட்டு கொடுத்தப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டார் ஷூட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு படம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. அது ஒரு சின்ன படம், எப்படி நம்பினாருன்னு தெரியல. பெரிய ஒர்க்கு எப்படி நம்பினாரு. ஸோ அதை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் ரஞ்சித் அண்ணன் இன்ஸ்டியூட் படிக்கும்போதுலேருந்து அவரோட அசோசியேட் ஆகணும்னு நினச்சிருக்கேன். அவரோட மாரியன் ரெண்டு பேரோடையும் ஒரே படத்தில் அசோசியேட் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அமீர் சார், மசூரி சார், நாக் சார், எல்லாரும். விக்ரம் சார் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ திருவோட ஹார்ட் ஒர்க் பார்த்தோம்னா தான் புரிஞ்சுது அது எப்படி சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ரஜிதனமாக தேங்க்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 90s பீரியட் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி சார்பட்டா அதை ரஞ்சித் சார் கொடுத்த பெரிய கேட்டு. ஸோ அது மூலிமா 90ஸை ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டே பை டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும், அது எல்லாமே வந்து டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ டைலர் டீம், மாண்டிய டீம் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து எப்போவுமே ஈரமாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க காஸ்டியூம் காயவே காயாது. ஸோ அவங்க எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் எடுத்து படத்தில் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டீம் நைட்டாக வந்து டிஷர்ட்லாம் பிரிண்ட் போடுவோம். ஸோ அதை டிசைன் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 90s உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி மாடி சார் அண்ட் அஜித் சார். இந்த வாய்ப்பு கொடுத்த மாரியனுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் துரு சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நிச்சயானதுக்கு நன்றி தந்துக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு
சொல்றதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அப்படி ஒத்துக்கல. என் தம்பி மாறி சொல்றத பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாறி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவு விஷயம். 3 படத்திலும் மாறி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாறிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் பண்றது தான் அந்த கேரக்டர். அந்த விஷயத்துல அந்த விதத்துல கர்ணன்ல பண்ண அந்த கவுன்சிலராகட்டும், மாமன்னன்ல பண்ண அந்த அரசியல்வாதியாகட்டும், இப்ப பண்ணிருக்கிற காண்டிமன் எல்லாமே அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாரியோடைய படங்கள் எல்லாம் எப்பவும் இருக்கணும் நான் விரும்புகிறேன். அப்பா துருவ் இன்னும் ஒரு கடும் மொழி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான நேரத்தில் கிடைக்கிறது. அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமாகும். முக்கியமாக ஹீரோ பிரசன்னா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறைக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார் நான் எனக்கு திருநெல்வேலி தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பேசிட்டு இருந்தாரு. பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு வயசனுக்கு பின் வயசனுக்கு முன் பேசப்படுவார் இசையில். பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை வரைக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சது. இந்த சாங் எல்லாமே ரெக்க டூ எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரியே கேட்கவில்லை. தம்பி இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாருடையுமே பெஸ்ட் இதை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப அது அமைந்து ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ண நினைச்சுக்கிறாங்க. அது சாத்தியம். வேற மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாருக்கூடையுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு மாரியோடைய ரஞ்சித், அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தயாரிச்சதில்லை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. வேற யாராச்சும் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த படத்தை இன்னும் மெருகேற்றிருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்று தான். கேன் வி லுக் அட் தி ஏவி ப்ளீஸ் பாய்ஸ்?